இங்க ஒரு நாய் ஒரு கட்டு பணத்தை அதோட வாயில கவிட்டு வந்து அதோட ஓனர் கிட்ட கொடுக்குது. அந்த நாயோட ஓனர் அந்த நாய் கிட்ட எங்க இருந்து இந்த காசு எடுத்துட்டு வந்தேன்னு கேக்குறான். இந்த நாய் அவனோட ஓனரை அவன் பின்னாடியே வர சொல்லுது. இந்த நாய் நிறைய குப்பையெல்லாம் அடிக்கிற இடத்த காட்டுது. அந்த குப்பெல்லாம் இருக்கிற இடத்துல நிறைய பணம் இருக்கு. அவனும் அந்த பணத்தெல்லாம் எடுக்கிறான். அப்ப அந்த குப்பைக்கு நடுவுல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அந்த குப்பைக்கு நடுவுல இருந்த பொண்ணு அந்த நாயோட ஓனர் கிட்ட என்னைய மாட்டி விட்டுறாத, எதுவும் சொல்லாதன்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தன் வரான். அவன் அங்க வந்து அந்த நாயோட ஓனர் கிட்ட நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு மிரட்டுற மாதிரி கேக்குறான். அந்த நாயோட ஓனர் அவங்கிட்ட நான் சும்மா குப்பையை தான் கொட்ட வந்தேன்னு சொல்றான். அப்ப அந்த ரவுடிய அந்த பொண்ணு குப்பைக்கு நடுவுல இருக்கிறத பாத்துறான். அந்த ரவுடிய அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி அவங்க கூட கூட்டிட்டு போக பாக்குறான். இந்த நாயோட ஓனர் அவனோட நாயை வச்சு அந்த ரவுடியை கடிக்க விடுறான். அந்த ரவுடியும் அந்த நாயை பார்த்து பயந்துட்டு அந்த பொண்ணோட கையை விட்டுறான். இந்த நாயோட ஓனர் அந்த பொண்ணை அங்க இருந்து கூப்பிட்டுட்டு அவனோட வீட்டுக்கு போயிடுறான். இவன் அந்த பொண்ணை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னதான் இங்க நடக்குதுன்னு கேக்குறான். அந்த பொண்ணு அவங்ககிட்ட உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லிட்டு அவளோட கோட்டை கழட்டி காமிக்கிறா. அவளோட உடம்பு ஃபுல்லாவே பணமா இருக்கு. அந்த நாயோட ஓனர் அந்த பொண்ணு கிட்ட நீ அவங்கிட்ட இருந்து திருடி இருக்கியான்னு கேக்குறான். இந்த பொண்ணு அவங்கிட்ட ஆமா நான் திருடினேன், ஒரு முட்டாள் கிட்ட இருந்து பணத்தை திருடுறது தப்பே இல்லைன்னு சொல்றா. அப்ப அவனோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இவன் அந்த பொண்ணு கிட்ட நீ எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்றான். இவன் அந்த குப்பத்தட்டி கிட்ட பார்த்த ரவுடி அவனை பின்தொடர்ந்து அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். அந்த ரவுடி அந்த நாயோட ஓனரோட வீட்டுக்கு வந்து அவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் விடுறான். அவன் அடிச்ச அடியில இவன் கீழே விழுந்துடுறான். அந்த ரவுடியும் அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்காளான்னு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான். ஆனா அவளை காணோம். இந்த நாயோட ஓனர் அந்த ரவுடி கிட்ட அந்த பொண்ணு இங்க இல்லைன்னு சொல்றான். அவன் அதை நம்பாம எல்லா ரூம்லயும் தேடுறான். அவன் அந்த பொண்ணு ஒரு ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த நாய் மறுபடியும் அவங்க கிட்ட வருது. அவன் அதை பார்த்து பயந்துடுறான். அந்த ரவுடி அந்த நாயோட ஓனர் கிட்ட நீ மட்டும் என்கிட்ட போய் சொல்லியிருந்தேன்னா நீ கன்ஃபார்ம் அதுக்காக அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அந்த ரவுடி அங்க இருந்து போனதும் இந்த நாயோட ஓனர் கதவை சாத்திட்டு அந்த பொண்ணு கிட்ட நீ எங்க ஒளிஞ்சிருக்கன்னு கேக்குறான். அந்த பொண்ணு நாயோட சாப்பாடுலாம் வைக்கிற கவர்க்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கா. அந்த பொண்ணு அவங்க கிட்ட நான் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்றா. அவ அந்த நாயோட ஓனர் கிட்ட ஒரு கட்டு பணத்தை தூக்கி வீசிட்டு என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்யூன்னு சொல்றா. அந்த நாயோட ஓனர் அந்த பணத்தை திருப்பி அந்த பொண்ணுகிட்டயே வீசிட்டு என்னோட நாய் தான் உன்னை காப்பாத்துச்சுன்னு சொல்றான். அவன் அந்த பொண்ணை அவனோட நாய்க்கு பணிவிட செய்ய சொல்றான். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றா. இவன் அந்த பொண்ணு கிட்ட நீங்க தங்கணும்னா இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்றான். இந்த பொண்ணு அவன் சொல்றத கேக்குறா. அந்த பொண்ணு அவனோட நாய்க்கு தலை சீவுறது, நெயில்ஸ் கட் பண்றது, குளிப்பாட்டுறதுன்னு எல்லா வேலையும் பாத்துக்கிறா. அந்த நாயோட ஓனர் அந்த பொண்ணு அந்த வேலையெல்லாம் பண்றத பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அவன் அவனோட ஃபேமிலியே முழுசான மாதிரி நினைக்கிறான். அவன் அந்த நாய் கூட அப்படி க்ளோஸா இருக்கிறத பார்த்து இவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல அவளோட பொறுமையை இழந்துட்டு அந்த நாயோட ஓனர் கிட்ட வந்து என்னால இதுக்கு மேல இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாதுன்னு அழுகுறா. அவனும் ஏன்னு கேக்குறான். இந்த பொண்ணு அவங்க கிட்ட நான் என்னோட சின்ன வயசுல இருந்து நியூஸ் பேப்பர் போடுறது, நாயோட டாய்லெட் கிளீன் பண்றது இந்த வேலையவே தான் பாத்துட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் நிறைய காசு வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். இப்ப பாரு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அழுகுறா. அந்த நாயோட ஓனர் அந்த பொண்ணு கிட்ட உங்ககிட்ட பணம் இருந்தா மட்டும் உன்னால ஹாப்பியா இருக்க முடியாதுன்னு சொல்றான். நீ யார் மேலேயாவது அன்பு காட்டு, அப்ப பதிலுக்கு அவங்களும் உன் மேல திருப்பி அன்பு காட்டுவாங்க, அப்பதான் நீ ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு அவளுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த டின்னரை காட்டுறான். இந்த பொண்ணு அவங்கிட்ட உண்மையாவே எனக்காக தான் இந்த டின்னர் ரெடி பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறா. அவனும் ஆமான்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிடலான்னு உட்கார்றாங்க. அவன் அந்த பொண்ணு கிட்ட நான் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கூட தான் டின்னர் சாப்பிடணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றான். அந்த பொண்ணு அவங்கிட்ட எனக்காக யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை, நான் இதுக்கெல்லாம் தகுதியானவளான்னு தெரியலன்னு சொல்றா. அவன் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு உன்னை பத்தி தெரியல, உனக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்கள புரிஞ்சுக்கிட்டு கிஸ் பண்ண போறாங்க. அப்ப அவனோட நாய் அங்க வந்து கொலைக்குது. அவன் அந்த பொண்ணு கிட்ட என்னோட நாய்க்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுமா, நான் வெளியே மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்தாருன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல அவன் அந்த பொண்ணு கிட்ட நாய் ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போயிட்டு வந்து நம்ம மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றான். அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிடுறா. இவன் அந்த நாயை வெளியே வாக்கிங்க்கு கூட்டிட்டு போறான். ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா அந்த நாயோட ஓனர் திரும்பி வரவே இல்லை. அப்ப அந்த நாயோட கொலைக்கிற சவுண்ட் மட்டும் கேக்குது. இந்த பொண்ணு உடனே வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா அந்த நாயோட ஓனரை காணோம். இந்த பொண்ணு அந்த நாய்கிட்ட உன்னோட ஓனர் எங்கன்னு கேக்குறா. அந்த நாயும் அவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க போய் பார்த்தா அந்த ரவுடி தான் அவனை அங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அங்க போய் அந்த ரவுடி கிட்ட இருந்து திருடின காசு எல்லாத்தையும் அவங்க கிட்ட திருப்பி கொடுக்குறா. அந்த ரவுடி அந்த பொண்ணு கிட்ட உன்னால திரும்பி இவ்வளவு பணத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்றான். அந்த பொண்ணு அவங்கிட்ட நான் பணத்தை விட இன்னொரு விலை மதிப்பான உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த நாயோட ஓனரை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போறா. அந்த நாயோட ஓனர் அவகிட்ட உனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்ன்றது உன்னோட கனவுன்னு சொல்றான். அந்த பொண்ணு அவங்கிட்ட நான் பணத்தை விடவும் முக்கியமான உன்னை பார்த்துட்டேன்னு சொல்றா. அந்த பொண்ணு அவங்கிட்ட அந்த பணத்தை வச்சு அவனே சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்றா. அப்ப அந்த நாய் கீழே இருந்த காசு மேல ஃபுல்லா உச்சா அடிச்சுட்டு அங்கிருந்து போயிருது. கடைசியில இவங்க 3 பேரும் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்றாங்க.